இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியலில் நிஜமாவே ஒரு சந்தோஷமான ஒரு எபிசோடு இது. ஏன் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரி எப்படி நடந்துக்க போகிறாங்க, கோபி எப்படி நடந்துக்க போகிறாரு, ஏன்னா இப்போ ஜெனியை வீட்டுக்கு கூட்டு வராங்களே, அதுவும் பாக்கியா கூட்டு வராங்க அப்படிங்கிறதுல இருக்க பல கேள்விகள்லாம் தாண்டி சில விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு, சில விஷயங்கள் பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. ஜெனியோட வீட்டிலேருந்து ஜெனியோட அம்மா குழந்தையெல்லாம் கையில் தூக்கி வருத்தப்படுறாங்க. மரியம் கூடயே இருந்துருச்சு குழந்தை, அதனால தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பி அவங்க இந்த பக்கம் வந்ததுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வெளில இருந்தது ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்ருக்காரு இவர். நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிறேன், நான் ஒரு கேவலமாக மோசமாக நடந்துக்கிட்டேங்கிறது உண்மை தான், இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன், இனிமேல் ஒரு நல்ல புருஷ லட்சணத்தோடு நல்லா நடந்துக்கிறேன், அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் நீங்கள் எப்போ வேணால் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும் போதே டேடி அப்படின்னா டேடி அவருக்கு எப்படி கோபம் அதிகமாக டக்குன்னு வருதோ அதே மாதிரி டக்குன்னு போயிடும் அப்படின்னு மரியம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே அவர் உள்ள ஜன்னல் வழியாக பார்த்து கண் கலங்கிட்டு இருக்காரு. உள்ளார மரியம் போனதுக்கு பிறகு அவள் சந்தோஷமாக இருக்கும் தான் நினச்சேன். நான் அந்த செடியை இனிமேல் அவளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டா போதும், எனக்கு அதுதான் தேவை, நான் பண்ணது எல்லாமே என் பொண்ணுக்காக தான், என்னுடைய சுய ஈகோக்காகலாம் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னு அவர் கண் கலங்க இனிமேல் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு மன ஆறுதலும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இங்கே வீட்டுக்கு பார்த்தா வீட்டுக்கு இறங்கும் பொழுதே நீங்கள் காருக்குள்ளே இருங்க, நாங்கள் போய் ஆரத்தி எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் உள்ளார வந்தால் எங்கே போனீங்க, 2 பேர் மட்டும் இருக்கீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கும் போல், செடியை நீங்கள் காணோம், செடி நீங்கள் அடமானம் வச்சுட்டு வந்துட்டீங்களா, தொலைச்சிட்டிங்களா குழந்தை பாவம் எப்படி திருப்பி வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி அலறிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் எல்லாரும் வர கீழே இறங்கி வந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா இவங்க செடியை கூட்டு போனாங்க, திருப்பி கூட்டு வரல, என்னாச்சோ தெரில ஏதாச்சோ தெரில அப்படின்னா சரி வெளில வாங்க அப்படின்னா ஆரத்தி தட்டை எடுத்து போகிறாங்க. வெளில வாங்க சொல்கிறோம் அப்படின்னு வந்தால் வெளில போய் பார்த்தா அங்கே செடியை நிறங்குறாரு. இவன் தான் இப்போ தானே போனான், அவனுக்கு எதுக்கு திருப்பி ஆரத்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க, வாமா நீயும் கூப்பிடு செடியா அப்படிங்கிறாங்க. யாரா கூப்பிடணும்னு பார்த்தா ஜெனி வராங்க. ஜெனி வந்தவுடனே சந்தோஷமாயிட்டாங்க. இனியா கூட தெளிவாக புரிஞ்சிச்சோ வந்துட்டாங்க குழந்தையோட அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஒன்றா வராங்கன்ட்டு. உடனே ஆரத்தி எடுக்கலாம் அவனு எடுக்க போகும்போதே உடனே ராமமூர்த்தி கேட்குறாரு, ஆரத்தி எடுக்கிறீங்கன்னா அப்போ திரும்ப அப்படின்னா ஆமாம் ஜெனி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சந்தோஷமாயிட்டாங்க. பரவாயில்லையே அப்படின்னு இருந்துச்சு. இந்த பக்கம் ஈஸ்வரி, இந்த பக்கம் கோபி, ராதிகா எல்லாரும் வாயெல்லாம் பல்லாம் சந்தோஷமாயிட்டாங்க. இனிமேல் நம்ம வீட்டில் தான் இருப்பா, இப்போ வந்துட்டீங்களாக்கா உண்மையிலேவாக்கா அப்படின்னா ஆமாங்கிறாங்க. சரின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. ஆரத்தியெல்லாம் எடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு எல்லாரும் மாற்றி கேள்வி கேட்க, நிஜமாக வந்துட்டியா எப்படி அப்படின்னு கேட்டால் இது நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் 2 பேரும் திருப்பி சேரும் தான் நினச்சேன் நான், இனிமேல் நடந்தது நல்லா இருக்குது, இனிமேல் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க அப்படின்னு கோபி சொல்லிவிட்டு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாம் அம்மாவால் தான் அப்படின்னு ஒரு முகம் மாறிடுச்சு. அம்மா தான் எங்கள் 2 பேரையும் ஜெனியோட அம்மாட்ட பேசி எங்கள் 2 பேரும் தனித்தனியாக பேச வச்சாங்க. நாங்கள் பேசி மனசில் இருக்கிறதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு பிறகு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு உடனே இப்போ சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னா எல்லாம் சரி பண்ணியாச்சு அப்படின்னா நான் கூட நினச்சேன் உங்களை பேச வைக்கணும்னு நினச்சேன், எப்படியோ நீங்களாக பேசிட்டீங்களா சரியாயிடுச்சுல சந்தோஷம் தான் அப்படிங்கிறாரு கோபி. திருப்பி சொல்கிறேன்ப்பா நாங்களாக பேசல அம்மா பேச வச்சாங்க அப்படின்னு திருப்பி சொல்கிறாரு செடி. ஏதோ ஒன்று ஓகே நான் கூட நினச்சேன் ஓகே அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியாவிட்ட தான் தாண்டி குழந்தையெல்லாம் எல்லோரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது தாத்தாட்ட போயிட்டு நல்லா இருக்கீங்களா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி. நல்லா இருக்கேம்மா, கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு, இனிமேல் நல்லா இருப்பேம்மா, ரொம்ப அந்த வருத்தமும் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. பாட்டிகிட்ட போய் பேசினா பாட்டி நீ பேசாமல் போயிட்ட, எங்களை பற்றி கவலைப்படாமல் குழந்தைய தூக்கிட்டு போயிட்ட, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எங்களை பற்றி கவலைப்படல, அவன் மேலே இருக்க கோபத்தில் பேத்தியும் பார்க்க முடியல, நீயும் போயிட்ட அப்படின்னு உங்கள் கண்ணெல்லாம் கழிங்க அழ ஆரம்பிக்க, இனிமேல் எல்லாம் வந்துட்டான்ல, இனிமேல் எல்லாம் சரியாயிடும் பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக நான் பேரனை பார்க்கலாம் பேத்தியை பார்க்கலாமா அப்படின்னு கோபி பார்க்குறாரு, ராதிகா பார்க்குறாங்க, அப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க. இனிமேல் பேத்தியை விடவே மாட்டேன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே சாப்பிட்டியா ஒழுங்கா, தாய்ப்பால் தானே கொடுக்குற அப்படின்னு கேட்டால் ரொம்ப தான் அக்கறை அப்படிங்கிறாங்க ஜெனி. என்னது ரொம்ப தான் அக்கறையா, ஏன் அக்கறை இல்லாமலா அப்படின்னா அக்கறை இருந்தால் தான் நீங்கள் செடி எனக்கு இன்னொரு மாப்பிள்ளை பார்த்தீங்களா, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அது கோபத்தில் பார்த்தது, உங்கள் அப்பாவும் தானே பார்த்தாரு அப்படின்னா அவரும் கோபத்தில் பார்த்தாரு, ஆனால் அவரை கூட மன்னிச்சிருவேன், நீங்கள் இப்படி நல்லனா இன்னொரு பொண்ணை பார்த்துட்டீங்கல்ல, வச்சுக்கிறேன் பாட்டி மறக்க மாட்டேன் அப்படின்னா டக்குன்னு எழில் இவரும் தான் அது காரணம் அப்படின்னு கோபியை சேர்த்து கோத்து விட்டுறாரு. இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க இவங்க. உடனே எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னா இல்லை இதுக்கப்புறம் நீ வந்துட்டல, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அது போதும் அப்படின்னு சொன்ன உடனே சிக்னேச்சர் டைலாக் எழில் திரும்பி சூப்பர் மாணி அப்படின்னு பாக்கியாவை சொல்கிறதோட நீங்கள் எபிசோட் முடியுது. ஸோ எனக்கு எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ